ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அனிமே அசெண்டன்ஸ் ஆஃப் a bookworm ஓட சீசன் 1 எபிசோட் 11 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட மைண்ட்க்கு அவளுக்குள்ள இருக்கிற அந்த மானா எல்லாம் ஒரு பால் மாதிரி மாறி அது வெடிக்கிற மாதிரி இவ ஃபீல் பண்றாங்க. உடனே அவ தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. அவ கையில இருக்க பிரேஸ்லெட் உடையுது. அந்த சமயத்துலதான் இவ ஏதோ ஒரு நோபல் வீட்ல இருக்கிறதா இவ ஃபீல் பண்றா. அப்போ ஃப்ரீடா உள்ள வந்து நீ என் வீட்டுலதான் இருக்கேன்னு எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவளுக்கான சிச்சுவேஷன்ஸ ஓரளவுக்கு இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிகாஸ் இவளோட இந்த டிவார்னிங்கான சிம்டம் எல்லாமே இப்போ அதிகமா ஆயிக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் இவளை சரி பண்றதுக்காக இந்த மேஜிக் டூலான பிரேஸ்லெட்டை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரேஸ்லெட் என்ன பண்ணும்னா இவ உடம்புல இருக்க எக்ஸசிவான மானாவை அது அப்சார்ப் பண்ணி அதோட வெயிட் தாங்க முடியாம இது வெடிச்சிடுது. சோ இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்லும் போது மைண்ட் சொல்றா, அப்ப இதோட இந்த டிவார்னிங் எனக்கு வராதான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஃப்ரீடா ரொம்ப சேடாவே ஒரு பதில சொல்றா. அது திருப்பி வராதுன்னு இல்ல, நீ வளர வளர உனக்குள்ள இருக்க மானாவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ அதுக்கேத்த டூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டூலும் ரொம்ப காமனா கிடைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. ஒன்லி நோபல்ஸ் கிட்ட மட்டும் தான் இது இருக்கும். அண்ட் உன்னால இந்த மேஜிக் டூலும் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் வருது அப்படின்னா ஒன்ஸ் இப்ப நீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் 1 இயர்க்குள்ளேயே நீ இறந்து போயிடுவ. அதனாலதான் இந்த டிவார்னிங் அப்படின்ற இந்த நோயை யாராலையுமே குணப்படுத்தவே முடியல. இது கேட்ட மைண்ட் ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இன்னும் நான் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கே, அதுக்குள்ள நான் சாக போறேனான்னு சொல்லி நினைக்கும் போதுதான் ஃப்ரீடா இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. இங்க பாரு, எனக்குமே டிவார்னிங் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் பண்ணேன், அது மூலியமா தான் என்னால இப்ப வரைக்கும் உயிரோட இருக்க முடியுதுன்னு சொல்லும் போதுதான் என்ன விஷயம்னு சொல்லி மைண்ட் கேட்க இவ சொல்றா, நீ ஒரு நோபலோட அக்ரிமெண்ட் போடணும். நான் ஆல்ரெடி ஒரு கான்குபைனா ஒரு நோபலுக்கு கண்டிஷன்ஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால இப்போ நெக்ஸ்ட் அந்த நோபல் கூட நான் போயிடுவேன். அதோட திருப்பி என்னோட தாத்தா கிட்ட என்னால வரவே முடியாது. பட் நான் உயிர் வாழ்ந்தாகணும்னா இந்த விஷயம் நான் பண்ணிதான் ஆகணும். வேணும்னா நீயும் ஒரு நோபல் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கோ, அப்படி பண்ணா மட்டும்தான் உன்னால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மைண்ட் சொல்றா, நான் உயிர் வாழறதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் என்னோட சிஸ்டர் எல்லாரையும் விட்டு நான் போனாதான் என்னால உயிர் வாழ முடியும். அப்படின்னா நான் நோபல் பீப்புளோட வாழறதுக்கு நிஜமாவே நான் செத்து போயிடலாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஃப்ரீடா இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிக்கவே சொல்றா. பிகாஸ் உன்னோட ஃபேமிலியோட இருக்கிறது நீ சாகிறத விட பெருசா சின்னதான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கில்ட் மாஸ்டர் கிட்ட போய் மீட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, இங்க பாரு, அந்த மேஜிக் டூல் ரொம்பவே காஸ்ட்லி, இதை உன்கிட்ட நான் கொடுத்திருக்கவே கூடாது. ஆனா பெனோ தான் பே பண்றதா சொன்னாங்க. இதுக்கு நீ எனக்கு 3 கோல்டு காயின்ஸ் பே பண்ணணும்னு சொன்ன உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவ்ளோ காசுல இவ கிட்ட இருக்காது. சோ உடனே நம்மளோட கம்பெனில இவள ரெக்ரூட் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுவா, என்னால 3 மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேமெண்ட்டை முடிச்சிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அலாங் வித் லூட்ஸோட வந்து இவள பாக்குறாங்க. இவளோட அப்பா அம்மா அக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஃபைனலி உனக்கு சரியாயிடுச்சுல, நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா, என் பொண்ணு இப்பதான் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இவ சரியானதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி இவங்க கேட்கும் போதுதான் ஃப்ரீடா சொல்றா, இல்ல இன்னும் இவளுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, இவ கம்ப்ளீட்டா குணமானதும் உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுறோம்னு சொல்லிடுறா. சோ நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, ஓகே என்னோட பொண்ணு நீங்க நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுக்காக ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இவளை மட்டும் இங்க விட்டுட்டு போயிடுறாங்க. போன உடனே வாசல்ல நின்னுக்கிட்டு, பரவாயில்ல என்னோட பொண்ணுக்கு இந்த நோய் குணமாயிடுச்சு, இதுக்கப்புறம் அவ நம்ம கூட ஜாலியா இருக்க போறான்னு சொல்லும் போதுதான் சூரி சொல்றா, அப்பா இவளுக்கு இருக்க நோயோட பேரு டிவார்னிங்கா, அதனாலதான் இவளுக்கு உடம்பு இவ்ளோ ஃப்ரைலா இருந்திருக்குன்னு சொல்லும் போதுதான் இவளோட அப்பா சொல்றாங்க, இங்க பாரு அந்த பேரு கூட நான் என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது, என்ன பேரோ எதுவோ, ஆனா என்னோட பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சுல, எனக்கு அதுவே போதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லூட்ஸும் என்ன பண்றான்னா, நான் பெனோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். இதை எல்லாத்தையுமே மைண்ட் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இன்னும் 1 வருஷம் தான் நான் இருக்க போறேன்ல. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இவ தன்னோட ஃப்ரெண்டோட ஒரு லேட் நைட் ஸ்டே பண்ண போறா. சோ அதனால என்ன பண்ணிருக்கா, நான் உங்களுக்கு டிஷ்ஷஸ் ஏதாச்சும் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போக, இவங்களால என்ன ஒர்க்க ஒழுங்கா பண்ண முடியும்னு சொல்லுங்க, பிகாஸ் 2 பேருக்குமே டிவார்னிங் இருக்கிறதுனால ரொம்பவே வீக்கா இருக்காங்க. உடனே அங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மெய்ட கூட்டிட்டு வந்து நம்ம பவுண்ட் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு இவ சூப்பர் டெலிஷியஸான கேக்க மேக் பண்ணி இவங்க சாப்பிட்டுடுறாங்க. அது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுதுங்க. இந்த ஊர்ல சுகர் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் போல இருக்கு. அது இவளுக்கு தெரியாம இந்த ரெசிபிஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறா. நெக்ஸ்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேரும்
பேரும் ஒன்னா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஃப்ரீடா சொல்றா, இங்க பாரு நான் நோபல் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இப்போ நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நான் அங்க போயிட்டு வாழ்ந்தாகணும். ஆனா எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. நான் ஒரு பிசினஸ் உமன் அப்படின்றது என்னைக்குமே மாறாது. சோ என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க உட்காந்துக்கிட்டு எனக்குன்ட்டு ஒரு தனி ஷாப்பை கிரியேட் பண்ணி நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க நல்லா ஆட்டம் போட்டதுனால பெட்ரூம்க்கு போன உடனே ரெண்டு பேருமே அசந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்ததும் ஃப்ரீடா தன்னோட பேப்டிசம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளிப்ஸோட பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா. இவளை பார்த்த உடனே மைனுக்கு இவளோட சிஸ்டர் பேப்டிசம் டே அன்னைக்கு போனது தாங்க ஞாபகம் வருது. என்னோட ஃபேமிலியை நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டணும்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க வராங்க. அப்பா வந்த உடனே என் செல்லமே நான் வந்து கட்டி பிடிச்சுக்கோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையை நீட்டி நிக்க அவங்களோட ஒய்ஃப் சொல்றாங்க, இங்க பாருங்க அவளுக்கு இதெல்லாம் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது, நீங்க அவளை டென்ஷன் தான் ஏத்த போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட மைண்ட் உடனே வந்துட்டு தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்பா நான் நிஜமாவே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப ஃபேமிலியா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் வருது. இவளும் லூட்ஸும் சேர்ந்து மிஸ்டர் பெனோவை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் லூட் சொல்றான், பெனோ எவ்வளவு பயந்துட்டார் தெரியுமா, கண்டிப்பா அவங்க ஒண்ணு அவங்களோட கம்பெனில வேலை தான் செய்ய வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவரு பதறிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பரவாயில்ல நீ எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லும் போதுதான் நாங்க ஒரு விஷயம் பண்ணேன், ஆனா அதை கண்டிப்பா இவர்கிட்ட சொல்லக்கூடாது, இல்லன்னா நான் தான் திட்டு வாங்கணும் அண்ட் உன்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவ நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் இவ இன்னொரு விஷயத்த லூட்ஸ் கிட்ட சொல்றா, இங்க பாரு லூட்ஸ், நீ என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். சீரியஸ்லி உன்னை விட்டா என்ன வேற யாரும் இந்த மாதிரி பாத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பெனோவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்த நினைக்கிறா, நான் என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனா உன்னை நான் கம்ஃபர்ட் பண்றதுக்கான வார்த்தையை தேடும் போது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்க வச்சுக்கிட்டே அவ பெனோ கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. பெனோ உடனே டென்ஷனும் ஆகுறாரு. ஏன் தெரியுமா, இவளுக்கு உடம்பு சரியானதுல இவருக்கு செம்ம ஹாப்பி. ஆனா பவுண்ட் கேக் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டால, அது இப்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நீ அந்த ரெசிபியை என்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். சுகர் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, சுகர்ல இங்க இருக்கிறவங்க யாரும் டிஷ்ஷஸே சாப்பிட்டது இல்ல, ஆனா நீ இப்படிப்பட்ட விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்திக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னதுன்னா வின்டர் சீசன் ஆரம்பிச்சதுனால மேக்சிமம் பேர் வீட்லயே தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டான ஒரு சில கண்டுபிடிப்புகளை நாம சேல் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் செம்மையா போகும்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட மெயின் யோசிக்கிறா, ஓகே இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் அவங்க பிளே பண்ணதே கிடையாது, மேக்சிமம் நம்ம கார்ட் கேம்ஸ் போர்ட் கேம்ஸ் இது எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணி கொடுத்தா செம்மையா வேலைக்காகும்னு சொல்லிட்டு இவ நினைச்சிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் மார்க்குமே இவகிட்ட நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நம்மளோட பெனோ அண்ட் லூட்ஸ் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லூட்ஸ் என்ன சொல்றான், இங்க பாருங்க நான் எதுக்குமே கவலைப்பட போறதே கிடையாது, இவ இது வரைக்கும் இம்பாசிபிள்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே தகர்த்தெறிஞ்சு நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது இவளுக்கு இருக்க இந்த டிவைவரிங்க கண்டிப்பா அவ தகர்த்தெறிஞ்சு நம்ம கூட அவ இருக்கதான் போறா, நான் நம்புறேன் அவ மேலன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்டாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே இவ தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இவளோட பேப்டிசம்கான ட்ரெஸ்ஸ மேக் பண்ணி அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா தன்னோட அக்காவோட ட்ரெஸ் இவ கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இப்ப இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்தா நோபல் ஃபேமிலியில இருக்க பொண்ணுன்ற மாதிரி தான் பாக்குற எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்பதான் இவளோட அப்பாவும் வந்துட்டு, ஐயோ என் பொண்ணு தான் இந்த உலகத்திலே கியூட்டஸ்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் இவ இது வரைக்குமே இவங்க கிட்ட இவ 1 இயர் தான் உயிரோட இருப்பான்ற விஷயத்த சொல்லவே இல்லை. சோ அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே உட்கார வச்சு இவ இந்த விஷயத்த சொல்றா, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், டிவோரிங் எனக்கு இன்னும் சரியாகல, அந்த நோய் என்னை விட்டு எப்பவுமே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ விச் மீன்ஸ் எனக்கு இன்னும் 1 இயர்க்குள்ளேயே நான் சாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு இவ இதை சொன்ன அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி இவளோட அக்கா வந்துட்டு நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா அம்மா இன்னும் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு வழி இருக்காதா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உன்னை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவ சொல்றா, மேஜிக் டூல்ஸ வச்சு குணப்படுத்த முடியும், ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்லும் போது எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் வேலைக்கு போயிட்டு உனக்கு நான் அந்த நோயை குணப்படுத்திடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு இவ, அப்பா அதுக்கு 3 கோல்ட் காயின்ஸ் தேவைப்பட்டுச்சு, இன்னும் நோபல்ஸ் எவ்வளவு கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாதுன்னு சொன்ன உடனே இவளோட அப்பாக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, என் பொண்ணுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, அந்த நோபல் கிட்ட போடுற அக்ரிமெண்ட் பத்தியும். ஆனா அப்படி அக்ரிமெண்ட் போட்டா அப்படின்னா இவங்க பொண்ணு இதோட இவங்க ஜென்மத்துக்கு பார்க்கவே முடியாது, ஆனா உன்னை பார்க்காம உன்னை பிரிஞ்சு நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்னு சொல்லி இவங்க கேட்கும்
கேட்கும் போதுதான் மைண்ட் சொல்றா, அப்பா இங்க பாருங்க, நான் நோபல் ஃபேமிலில வளர்ந்துதான் நான் உயிரோட இருக்கணும், உங்க எல்லாரையும் பிரிஞ்சுதான் நான் இருக்கணும் அப்படின்னா ஐ எம் குட் அஸ் டெட். நான் கடைசி வரைக்கும் உங்களோட பொண்ணாவே இந்த இடத்துலயே நான் எனக்கு பிடிச்ச இந்த ஃபேமிலியோடவே நான் செத்து போயிடுறேன், எனக்கு வேற எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்தாலுமே தான் பொண்ணு கிட்ட ரொம்ப தன்னோட எமோஷன்ஸ காமிக்காம இவளோட அக்காவும் அம்மாவும் இவ கூடயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவளோட அப்பா மட்டும் தனியா ஹால்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சீரியஸ்லி இந்த அனிமே சீரிஸ் இவ்ளோ எமோஷனலா ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் நீங்க நெக்ஸ்ட் இந்த சீரிஸ்ல என்ன நடக்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.